வணக்கம் மாணவரே. ஆர்செட்டியின் செல்போன் பழுது சரி செய்தல் மற்றும் சேவை பாடத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம் ஆசிரியரே, நன்றி. நான் நினைக்கிறேன் இன்றைய காலத்தில் இந்த பாடம் மிகவும் தேவையானது. எனக்கு 3 செல்போன்கள் உள்ள ஒருவரை நான் அறிவேன். ஒரு நாள் அந்த 3 போன்களும் வேலை செய்யவில்லை. உண்மையா? சரி, இந்த பாடத்தை முடித்ததும் நீங்கள் அந்த நபருக்கும் மற்றவர்களுக்கும் செல்போன் பிரச்சனைகளில் உதவ முடியும். இந்திய செல்போன் துறை நாட்டின் மிக வேகமாக வளர்ந்து வரும் துறைகளில் ஒன்றாகும் மற்றும் செல்போன்களுக்கு கோரிக்கை விரைவில் குறையப் போவது இல்லை. எனவே இது மிக அருமையாக இருக்கும். ஆம், நான் இதை எதிர்நோக்கி காத்திருக்கிறேன். ஆசிரியரே, எங்கு தொடங்க போகிறோம்? இதில் கற்க வேண்டிய நிறைய விஷயங்கள் உள்ளன என நினைக்கிறேன். ஆம், கண்டிப்பாக நாம் எலக்ட்ரானிக்ஸ் அடிப்படைகளும் செல்போன் தொலைபேசி தத்துவங்களும் ஆகியவற்றை அறிமுகப்படுத்தி பின்னர் செல்போன் தயாரிக்க பயன்படுத்தப்படும் ஹார்ட்வேர் மற்றும் பொருட்களை பற்றி கற்றுக்கொள்வோம். இது அனைத்தும் தொழில்நுட்ப ரீதியாக இருந்தாலும் விரிவான அறிவுரைகளும் அத்தியாய வாரியான பாடக்குறிப்புகளும் மூலம் நீங்கள் எளிதாக பின்பற்றி புரிந்து கொள்ள முடியும். எந்த ஒரு இடத்திலும் பின்பற்ற முடியவில்லை அல்லது நினைவில் வைக்க சிரமமாக இருந்தால் அந்த குறிப்பிட்ட அத்தியாயத்தை எப்போதும் திரும்பி பார்வையிடலாம். இது அருமையாக இருக்கிறது. அதிக தொழில்நுட்ப அறிவு பற்றிய கொஞ்சம் கவலை இருந்தது, ஆனால் இப்போது இல்லை. தெரியாத அல்லது நினைவில் இல்லாத அத்தியாயங்களுக்கு எப்போதும் திரும்பி மறுபடியும் கற்றுக்கொள்ள முடியும். இதை கூறியதற்கு நன்றி ஆசிரியரே. இன்னும் என்ன கற்கப் போகிறேன்? அடுத்ததாக நீங்கள் செல்போன் ஹார்ட்வேர் பழுது சரி செய்தலும் பராமரிப்பும் கற்கப் போகிறீர்கள். 5G, 4G, 3G மற்றும் GSM போன்களின் மதர் போர்டுகளை ஆய்வு செய்து புரிந்து கொள்ளுவீர்கள். மேலும் செல்போனில் உள்ள மைக்ரோசிப்கள் மற்றும் மைக்ரோ ப்ராசஸர்களின் வகைகளை கண்டறிவது எப்படி என்பதையும் கற்கப் போகிறீர்கள். பிறகு சார்ஜிங், கேமரா, காட்சி பிரச்சனைகள் மற்றும் பேட்டரி தொடர்பான பிரச்சனைகளை பற்றி கற்கப் போகிறீர்கள். இவை சமாளிப்பது எப்படி என்பதையும் ஆடியோ கூறுகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பிரச்சனைகள் தீர்வுகளை பற்றி அறிந்து கொள்ளுவீர்கள். இது மிகவும் உற்சாகமாக இருக்கிறது. மேலும் நான் இனி கவலைப்படவில்லை, ஏனெனில் அத்தியாயங்களை எப்போதும் மீண்டும் பார்க்க முடியும். ஆம், நீங்கள் முற்றிலும் சரியாக சொல்கிறீர்கள். ஆனால் இதுவரை முடிந்ததில்லை. நீங்கள் செல்போனை ஒருங்கிணைப்பது எப்படி என்பதையும் அதை திறக்கும் போது எதிர்கொள்ள வேண்டிய அனைத்து அம்சங்களையும், முறைப்பூட்டு, ஜம்பரிங் நுட்பங்கள் போன்றவை கற்கப் போகிறீர்கள். அதன்பின் செல்போன் மென்பொருள் தீர்வுகள், பரிசோதனைகள், மேக தொழில்நுட்பம் மற்றும் பிற முன்னணி செல்போன் தொழில்நுட்பங்களை பற்றி கற்றுக்கொள்வோம். இதனால் செல்போன்களை பற்றிய விரிவான மற்றும் ஆழமான புரிதலை பெறுவீர்கள். இந்த ஆர்செட்டி பாடம் ரொம்ப அருமையா இருக்குது. மேலும் இதை தொடங்குவதற்கு நான் ஆவலுடன் காத்திருக்கிறேன். ஆனால் இதை ஆரம்பிப்பதற்கு முன்பு இந்த பாடத்திலிருந்து என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதை கூற முடியுமா? நான் நீங்கள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறேன். வாய்ப்புகள் மிகுந்தவையாக உள்ளன மற்றும் தன்னிச்சையாக வாழ உதவும். நீங்கள் பல்வேறு தொழில் பாதைகளை பின்பற்றலாம். உதாரணமாக, செல்போன் பழுது சரி செய்தல் நுட்பவல்லராக, தனிப்பட்ட பழுது சரி செய்தல் கடையை திறக்க அல்லது அதிகாரப்பூர்வ சேவை மையத்தில் சான்றளிக்கப்பட்ட நுட்பவல்லராக பணியாற்றலாம். மேலும் சுய தொழில் பழுது சரி செய்தல் சேவைகளை வழங்கலாம். செல்போன் மென்பொருள் சிக்கல்களை தீர்க்க நிபுணத்துவம் பெறலாம் அல்லது சில்லறை மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்களில் வாடிக்கையாளர் ஆதரவை வழங்கலாம். செல்போன் பழுது சரி செய்தலுக்கான வளர்ந்து வரும் கோரிக்கையுடன் இந்த துறையில் நேரடி பணிகளுக்கும் ஆதரவு பணிகளுக்கும் நிறைய வாய்ப்புகள் உள்ளன. இதை கேட்டு மிகவும் உற்சாகமாக உள்ளது. இனிமேல் காத்திருக்க முடியாது. உடனடியாக ஆரம்பிக்கலாமா? நிச்சயமாக. செல்போன்களின் உலகத்தை ஆராய்ந்து உங்களை இந்திய பொருளாதாரத்தின் முக்கிய அங்கமாக ஆக்குவோம். தயார். அமைக்க கற்றுக்கொள்.